சொல்லுங்க. 2025-26ஆம் ஆண்டுக்கான கல்வியாண்டு இன்னும் ஒரு சில நாட்கள்ல தேர்வோடு முழுஆண்டு தேர்வோட நிறைவு பெற இருக்கிறது. 26-27 ஆண்டுக்கான கல்வியாண்டுக்கான அந்த புதிய மாணவர் சேர்க்கையும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல தொடங்கக்கூடிய சூழல்ல பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில எல்கேஜி விண்ணப்பம், அதாவது எல்கேஜி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் இன்று முதல் விநியோகிக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே அந்த பள்ளியில இடம் கிடைப்பது, அதாவது சீட்டு கிடைப்பது என்பதே மிகவும் ஒரு சிக்கலான விஷயமாக இருக்கும். அதிகமான பெற்றோர் அந்த பள்ளியில மாணவர், அதாவது பெண் குழந்தைகள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளி என்பதால அதிகமான பெற்றோர் தங்களது குழந்தைகளை அந்த பள்ளியில சேர்க்க வேண்டும் என்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். இந்த நிலையில தான் இந்த ஆண்டுக்கான அந்த மாணவர் சேர்க்கைக்கான எல்கேஜி விண்ணப்பம் பெறுவதற்கு அதிகாலை முதலே நீண்ட வரிசையில பெற்றோர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. ஏற்கனவே நேற்றைய தினமே அதிக அளவுல பொதுமக்கள் அந்த பகுதியில் குவிந்ததால காலை முதல் தான் விண்ணப்பம் விநியோகிக்கப்படும் என பள்ளி நிர்வாகம் தரப்புல சொல்லி அவர்களே அனுப்பப்பட்டிருந்தது. ஆனாலும் நள்ளிரவிலேயே சிலர் அந்த வரிசையை ஏற்பாடு செய்து அந்த வரிசையிலேயே பாய் விரித்து படுக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. அங்கே படுத்திருந்து அந்த விண்ணப்பத்தை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கே படுத்திருந்தும் ஒரு சிலர் இந்த விண்ணப்பத்தை வருவதற்கு காத்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த பள்ளியில இன்னும் சற்று நேரத்தில் விண்ணப்பம் விநியோகம் தொடங்கும் என்ற நிலையில நீண்ட வரிசையில பெற்றோரின் குழந்தைகளும் காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியாது. ஆண்டுதோறும் இதே நிலை இந்த பள்ளியில வளாகத்தின் முன்பு குவிவதற்கு பொதுமக்களின் அதிக அளவு காணப்படுவார்கள். இதே போல இந்த ஆண்டும் பள்ளி விண்ணப்பம் வாங்குவதற்கே இவ்வளவு கூட்டம் காணப்படுகிறது. போக்குவரத்து நெருக்கடி உள்ளிட்டவைகள் ஏற்படாமல் இருக்க போலீஸ் தரம பகுதியில் பாதுகாப்பு நிலை ஈடுபட்டிருக்கிறார்கள்.